ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸ்க்கு வந்து ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்கு. S23 வந்து லாஸ்ட் ஒரு 2 days பேக் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இது எப்போ வந்ததுன்னு தெரியாது. பட் S23 அல்ட்ராக்கு வந்து இன்றைக்கி பேக் டு பேக் 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக S23 அல்ட்ராக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் அப்டேட் வந்தது. அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 2.7 GB இருந்தது. பட் இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பேட்டரி பேக்கப் லைட்டாக வந்து ஒரு டிப்பான நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் என்னென்னா, ஸோ கேமராவில் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதில் ஒரு சில இஷ்யூஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். கேமரா இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லையா, வேறு என்னெல்லாம் இந்த அப்டேட்டில் இருக்குது அப்படின்ற வந்து இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ATT டீல்ஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபஸ்ட் அப்டேட் வந்தது. அந்த அப்டேட்டோட சைஸ் வந்து 373 MB. இது வந்து செப்டம்பர் மந்த் செக்யூரிட்டி பேட்சோட தான் வந்தது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த அப்டேட்லேயே வந்து அந்த கேமரா இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் பார்த்தேன். பட் அந்த அப்டேட் டைம் பாருங்கள், 1:03 PM. அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்துருந்தேன். ஸ்டில் வந்து அந்த ஜூம் இஷ்யூ இருந்தது. பட் இமீடியட்டாக வந்து இன்னொரு அப்டேட் வந்தது. அது வந்து 1:08 PMக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து 441 MB. இதுவுமே வந்து செப்டம்பர் மந்த் பேஸ் பண்ண அப்டேட் தான். பட் இதில் வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்துருந்தேன். அதில் அந்த ஜூமிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த ப்ராசஸிங் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் என்னென்னா, எனக்கு அந்த பழைய ஆகஸ்ட் மந்த் அப்டேட்க்கு அப்புறமா பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் அடி வாங்கிச்சு. அரௌண்ட் ஒரு 1 to 1.5 hours வரைக்குமே வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கம்மியாச்சு. பட் இப்போது இந்த அப்டேட்க்கு அப்புறமா வந்து பேட்டரி பேக்கப் எதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த அப்டேட்டில் ஃபஸ்ட் திங் வந்து கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ லைட்ஸ்லேயுமே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை இந்த அப்டேட் வந்து இன்னும் உங்களுக்கு வரல, அந்த ஜூமிங் இஷ்யூ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேமரா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இன்டெலிஜென்ட் ஆப்டிமைசேஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இல்லாமல் மீடியம் இல்லை மினிமம் செட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி மினிமம் செட் பண்ணும்போது நமக்கு ஷட்டர் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ராசஸிங்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். பட் எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் மேக்ஸிமமில் செட் பண்ணும்போது ஷட்டர் டிலே கொஞ்சம் இருக்கும். பட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த அப்டேட்க்கு அப்புறமா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தான் பேட்டரி பேக்கப் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்ன அப்படின்ற வந்து கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் S23 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 2 days பேக் வந்து இந்த அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த செப்டம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட். இது வந்து அரௌண்ட் 2.7 GB வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து S23 இல்லை S23 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பல்க் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வைஃபைல ப்ரிஃபர் பண்ணுங்கள். மொபைல் டேட்டாவில் வந்து பிரேக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜில் கண்டினியூஸாக வந்து அந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள். அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் அப்டேட் இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஃபோன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய லைன் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒரு சில பேர் வந்து சாம்சங்கோட கேர் ப்ளஸ் S23க்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் S23 அல்ட்ராக்கு வந்து கேர் ப்ளஸ் போட்டிருக்கேன். இது வந்து 2 years கம்ப்ளீட்டாக வந்துடும். 15,999 இதோட ப்ரைஸு. நமக்கு 2026 வரைக்கும் கவரேஜ் வந்துருச்சு. பட் S23 ரெகுலர் மாடலுக்குமே வந்து நான் ஏதோ கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் இந்த மாடலுக்குமே வந்து சிமிலர் அதே 15,999 தான் வருது. நெக்ஸ்ட்டு 2 yearsக்கு வந்து நீங்கள் ஃபோன் பயப்படாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேர் ப்ளஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் 16,000 rupees அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. மேபி அந்த வெனிலா வெர்ஷன் இந்த S23 காச்சு வந்து ஒரு 11,000-12,000 rupees அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிடலாம். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே இது Quad HD, இது ஃபுல் HD, கர்வ்டு டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு ஃபோன்ஸ்க்கும். பட் இந்த ஃபோனுக்கு கொஞ்சமாச்சும் அஃபோர்டபுளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆல்ரெடி வந்து கேர் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேர் ப்ளஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் வந்து சொல்லுங்கள். அதை பற்றி வந்து செப்பரேட் வீடியோ கூட நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து S23 சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா S23 சீரிஸில் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்ற யூசர்ஸ் யாராச்சும் வந்து புதுசாக அந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.